Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. முன்கூட்டியே வானிலை ஆய்வு மையம் இதற்கான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று. இந்நிலையில் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமெடுத்திருக்கிறது. நேற்றைய தினமே பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பதிவாகியிருந்தது. இந்நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது, என்ன விவரம்? ஆனந்தி, தெற்கு அந்தமான் கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 2 நாட்களாகவே ஒரு வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி நிலவுனுச்சு. இந்த வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சியினுடைய எதிரொலியாக இன்று காலை 8:30 மணி அளவுல தெற்கு அந்தமான் கடல் பகுதியை ஒட்டிய பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை மறுநாள், அதாவது நவம்பர் 24ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நவம்பர் 26ஆம் தேதி வாக்குல மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதனைத் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நவம்பர் 26ஆம் தேதி வாக்குல மேலும் தீவிரமடையும் என்னும் போது இது புயலாக வலுப்பெறும். அப்படிங்கிறப்போ இது சென்யார் புயல் என அறிவிக்கப்படும். சென்யார் புயலாக இது வலுப்பெற்றுச்சுன்னா இது தமிழக கடலோரங்களை நோக்கி நகர்கிறது, அல்ல ஆந்திராவை நோக்கி நகருதுன்னா இது நகரும் போது இது நகரக்கூடிய அந்த திசையை பொறுத்து நமக்கு கனமுதல் மிக கனமழை, குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் இல்ல டெல்டா மாவட்டங்கள் எந்த திசையை நோக்கி நகர்தோ அந்த திசையை பொறுத்து மேலும் வரக்கூடிய நாட்கள்ல அதற்கான அறிவிப்புகள் வரும். 2 நாட்களாக தெற்கு அந்தமான் கடல், அதாவது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவிய காற்று மேலடுக்கு சுழற்சி தற்போது அந்தமான் கடல்ல, தெற்கு அந்தமான் கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. இதனுடைய எதிரொலியாக காற்றினுடைய வேகம் எங்கெங்க இருக்குங்கிற அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. குறிப்பா தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் 25ஆம் தேதி வரை காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் எனவும், அதே போல தென்கிழக்கு வங்கக்கடல்ல 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்லும் போது முன்னெச்சரிக்கையோடு செல்லணும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல தென்கிழக்கு அதை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் 26ஆம் தேதியிலிருந்தே காற்றினுடைய வேகம் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. எனவே தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்தமான் கடலுக்கோ இல்ல வங்கக்கடலினுடைய தென்கிழக்கு பகுதிகளுக்கோ செல்லும் போது மிகவும் கவனத்தோடு செல்ல வேண்டும். மீன் பிடிக்கும் போது இந்த காற்றினுடைய வேகம் அதிகமா இருக்கிறதுனால மீனவர்கள் நிலை தடுமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ற முன்னெச்சரிக்கை அறிவிப்பையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறாங்க. கடலுடைய நிலையை பொறுத்தவரையில சவுத் அந்தமான் சி, அதாவது தெற்கு அந்தமான் கடல், அதை ஒற்றி இருக்கக்கூடிய நிக்கோபார் தீவுகள்ல இயல்பை விட கூடுதலாகவே கடலினுடைய அலை அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. எனவே 2 நாட்களாக வங்கக்கடலில் நிலவி வந்த மேலடுக்கு காற்று சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது தெற்கு அந்தமான் கடல்ல தீவிரமடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தாழ்வு பகுதி நகரும் வேகம் மற்றும் திசையின் மூலமாக இனிவரும் நாட்கள்ல தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை இருக்கும் என்பதெல்லாம் இனிவரும் நாட்கள்ல தெரியும். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.